மணிப்பூர் முடிஞ்சு போன விஷயம் இது ரெண்டுமே கலப்பி நீங்க பேசக்கூடாது. மணிப்பூர்ல என்ன நடந்தது அது இங்க கரூர்ல நடந்ததுக்கு ரொம்ப வித்தியாசமா இருக்கு. இன்னொன்னு எப்பவுமே அங்க நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் ஏன் இது பண்ணலைன்னா நீங்க அப்படியே ஒப்பிட்டு பேச ஆரம்பிச்சீங்கன்னா நிறைய விஷயங்கள் தேவையில்லாம பேச வேண்டியதா இருக்கும். மணிப்பூர் ஒரு பார்டர் பிரச்சனை இருக்கு. அது முதல்ல நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கணும். அங்க நடந்தது சம்பவம் ரொம்ப ரொம்ப ஒரு கோர் சம்பவம். அது நடந்திருக்கவே கூடாது. அது எல்லாத்துக்கும் நானே தலை குனிஞ்சு நிக்கிறேன் நான் உங்க முன்னாடி. ஆனா அது ஒரு பார்டர் பிரச்சனை இருக்கு. கரூர்ல நடந்த பார்டர் பிரச்சனை கிடையாது. தயவு செஞ்சு இது ரெண்டுமே ஒப்பிட்டு யாராவது பேசினாங்கன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் கிரியேட் பண்றதுக்காக தான். இல்ல தனக்குன்னு ஒரு சாதகமா ஒரு விஷயம் இருக்கணும், நான் ரொம்ப புத்திசாலி அதனாலதான் ரெண்டு ஒப்பிட்டு பேசுவேன்னா தன்னுடைய புத்திசாலித்தனத்தை காட்டாம தன்னுடைய முட்டாள்தனத்தை காட்டுறதா இது நான் எடுத்துப்பேன். இல்ல ஒரு நபர் விசாரணைனா எப்படி? இப்போ தெய்வகாலிருந்து விஜய் அவர்கள் என்னைக்கு இந்த சம்பவம் நடந்தது அன்னைக்கே சிபிஐ விசாரணை நடத்தணும்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. ஆனா ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்கு, SIT தான் போட்டிருக்கீங்க. யாரு பிரச்சனையில யார் அங்க இருக்கும் போது இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு, அவரே சிபிஐ விசாரணை நடத்தணும். ஆனா ஸ்டேட் கவர்மெண்ட் சிபிஐ வேண்டாம் நான் SIT தான் போடுவேன்னா அது எனக்கு புரியல. மறுபடியும் அந்த கேள்விதான் முதலமைச்சர் அவர்களுக்கு, ஏன் நீங்க சிபிஐ விசாரணையில இருந்து ஏன் பின் வாங்குறீங்க எனக்கு புரியல. மேம், கரூர் விவகாரம் தொடர்பா பாஜக தலைமையில விஜய்கிட்ட தொலைபேசி வாயிலா தொடர்பு பேசியிருக்காங்க. 2026 திமுக வீழ்த்தணும்னா நீங்க NDA கூட்டணிக்கு வாங்க அப்படின்ற மாதிரி அழைப்பு கொடுத்த மாதிரி யாரு யார் சொல்லி இருக்கிறாங்க? இல்ல யார் அந்த இல்ல இது அதுதான் சொல்றேன். இந்த மாதிரி எல்லாரும் கேமரா முன்னாடி இந்த யூடியூபர்ஸோ இல்ல இல்ல அது ரெண்டாவது விஷயம். ஆனா இதுல உண்மை இருந்தாதான் வர வைக்க வேண்டாம்னா அது ரெண்டாவது. ஆனா இது விஷயங்கள் கேமரா முன்னாடி உட்காந்துட்டு ஏதோ அரசியல் பத்தி அவங்களுக்கு தெரிஞ்சு இல்ல பிரதமர் மோடி அவர்கள் அவர் தான் முன்னாடி உட்கார வச்சுட்டு அவர்கிட்ட ஆலோசனை நடத்ததுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி விஷயங்கள் வெளியில வருது. இல்ல விஜய் சார்பாக விஜய் தரப்புல யாராவது அவங்க கிட்ட பேசிதான் இந்த விஷயங்கள் நடக்குதுன்னா இது சும்மா அந்த யூடியூபர்ஸோ இல்ல சில பேர் கேமரா முன்னாடி உட்காந்துட்டு 2 மினிட் ஃபேமுக்காக அரசியல் என்ன விட வேற யாருக்கும் தெரியாது அப்படிங்கிற பேசவங்களுக்கு பதில் கொடுத்துட்டு உங்க டைம் வேஸ்ட்டும் எங்க டைம் வேஸ்ட்டும். மேடம், இப்போ அங்க தலைமையோ அல்லது இரண்டாம் கட்ட நிர்வாகிகளோ 41 பேர் இறந்து போன கரூருக்கு வரல அப்படிங்கிறது தவிர்க்க மீது வைக்கப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டா இருக்கு. அப்படி ஒரு பார்ட்டியில இந்த விஷயத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, கரூர்ல நடந்த சம்பவம் நடந்திருக்கவே கூடாது. அது கண்டிப்பாக 41 உயிர் எழுந்திருக்கும் போயிருக்குன்னா அந்த குடும்பத்துல இருக்கிறவங்களை நினைச்சுப்பாங்க. ஒரு தந்தையோ மகனோ கணவனோ தம்பியோ அண்ணனோ எந்த ஒரு நண்பனோ நீங்க எல்லா வகையில பாத்தீங்கன்னா யாருக்கு ஒரு விஷயம் நடந்திருக்குன்னா அது நம்ம பக்கத்து வீட்லயே நடந்தாலே நமக்கு எவ்வளவு பெரிய எதிரி இருந்தாலும் மனசு பதறி போகும். அப்படி இருக்கும்போது 41 பேர் உயிர் இழந்திருக்காங்கன்னா நிச்சயமாக அது ஏத்துக்கவே முடியாது. ஆனா இதுக்கு ஒரு மிகப்பெரிய விசாரணை நடத்தணும். விஜய் அவர்கள் ஏற்கனவே அதுக்கு மன்னிப்பு கேட்டிருக்காரு. அங்க போனா என்ன நடக்கும் அதுவும் ஒன்று இருக்கு. நான் எல்லாமே ஒரு 2 மினிட் இன்ஸ்டன்ட் நூடுல் மாதிரி இதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்கணும்னு யாருமே எதிர்பார்க்க கூடாது. இது நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய கம்ப்ளீட் இன்வெஸ்டிகேஷன் நடத்தினதுக்கு அப்புறம் தான் விசாரணை நடத்தினதுக்கு அப்புறம் தான் இது பத்தி நம்மளால பேசணும். நடந்திருக்க கூடாது, அது நடந்திருக்கா?